உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே சனி வக்ர பெயர்ச்சி ஆயிட்டாரு. என்னடா இத்தனை நாள் கழித்து நம்ம சனி வக்ர பெயர்ச்சி பேசுகிறோமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சனி வக்ரம் அப்படிங்கிறது வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்போ திடீர்னு சனி வக்ரம் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 138 நாட்கள் அவர் வருடம் வக்ரத்தில் தான் இருப்பார். 9 கிரகங்கள்லேயுமே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக நகரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். 2.5 ஆண்டு ஆகும் அவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கு. ஸோ அவர் அதே ராசிக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 30 வருஷ காலம் ஆகும். இந்த 2.5 ஆண்டும் 30 வருஷமும் அவர் கரெக்டாக அந்த பாதையில் போகிறதுக்கு இந்த 138 நாட்கள் அவர் வக்ரத்தில் இருந்தால் மட்டுமே அந்த பேட்டர்ன் கரெக்டாக வரும். அதனால் 138 நாட்கள் சனி வக்ரம் இருப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். இந்த சனி வக்ரம் அவர் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு போகிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கிரகங்கள் முன்னோக்கி தான் இப்படியே போகும். ஸோ வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி அப்படின்னு அர்த்தம். ரிட்ரோகிரேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே பிளானட்ஸ் பின்னோக்கி அடையுதா அப்படின்னா கிடையாது. எந்த பிளானட்டும் முன்னாடி இப்படி நகர்ந்து போகிறது பின்னோக்கி வரவே வராது. இந்த கிரகங்களினுடைய அந்த மூமெண்ட்டு அது நகர்றது இல்லையா, அது ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்போது இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா, இது அப்படியே மெதுவாக இது நகராமல் ரொம்ப மெதுவாக நகரும்போது இந்த ரேவதி நட்சத்திரத்திலிருந்து இதனுடைய அந்த ஸ்லோ மூமெண்ட் ஆஃப் சாட்டர்ன் என்னாகும், அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். இதை வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வக்ரம் 12 ராசிகளுக்கும் அப்படியே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், இதை கொடுக்கும் அதை கொடுக்கும்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய நிகழ்வுகள் எதுவுமே வராது. சனி வக்ரத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சீற்றங்கள் அதிகமாகும். உலகத்தில் பார்த்திங்கன்னா மழையின் அளவு அதிகமாகும். இதனால் வெள்ளத்தின் பாதிப்பு அதிகமாகும். இப்போ நம்ம ஏற்கனவே கேரளாவில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் நமக்கு இந்த ஆடி அமாவாசை வர வர இதனுடைய தாக்கம்லாம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த சனி வக்ரம் 138 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியினால் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த 138 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கொடுக்கறதோ இல்லை உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில காலம், நமக்கு ஒரு 3 மாத காலம் அப்பா இந்த பண பிரச்சனை இருக்காது, நான் ஏதோ ஒரு கடனை அடைச்சேன் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் இருக்கும். 138 நாட்கள் தனியாக ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா தேவையே இல்லை. எப்பவும் பொழுத சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்கனவே லாபத்தில் தான் இருக்கார். இந்த 138 நாட்கள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லேண்டு, கோல்டு, இல்லைன்னா பங்கு சந்தை, இந்த மாதிரியான முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். ஸோ ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான ஒரு சனி வக்ரமாக இருக்கக்கூடும். இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தனியாக ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 138 நாட்கள் பார்த்திங்கன்னா வேலை சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம், இல்லைன்னா புதுசாக 2-3 ப்ராஜெக்ட் சேரலாம். தொகை கம்மியாக இருந்தால் கூட புதுசாக 4-5 ப்ராஜெக்ட் வரும். சரி பரவாயில்லப்பா, நமக்கு ஏதோ கிடைக்கிறது நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு புதுசாக வேலையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பளு அதிகமாக இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் சனி பகவானை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்குது சனி.
இந்த வக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு மகாலய அமாவாசை காலமெல்லாம் வரும். ஸோ பித்ருக்கள் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறுவதற்கு ஒரு உகந்த நேரம். அமாவாசை நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை இதில் எல்லாம் நல்லா அன்னதானம் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நான் விட்டு பிரிஞ்சு இருக்கேன், நான் வந்து மீண்டும் சேருவேனா அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி எடுங்க, வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. ஏற்கனவே இந்த அஷ்டம சனியில் பலவிதமான சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த வக்கர பயிற்சியில் நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் நாமே போய் இந்த வலிய வாயை கொடுத்து மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி அலையிறதுக்கெல்லாம் நிறையா இது போய் வகை பண்ணும். அதனால் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் இந்த 138 நாட்களும் நம்ம கடந்து செல்லலாம். சரி, இதை மாதிரி நான் வாயை திறக்காத இருக்கிறதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு கருடன் ஆஞ்சநேயர் 2 பேருக்கும் தீபம் ஏற்றி சுற்றுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை நாம் தவிர்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு சப்தமத்தில் 7ஆம் இடத்துல சனி. ஸோ இந்த வக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வரும். ஏன்னா குரு வந்து லாபத்தில் இருக்காரா. இந்த குபேர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் ஒரு கிட்டத்தட்ட 1 மாத காலம் சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றிருப்பார். அவர் 7ல் சப்தமத்தில் சனியை பார்க்கக்கூடிய காலம் வந்து குபேர யோகம் உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம். அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பலத்தை குரு பகவான் நமக்கு கொடுத்துருவார். அதனால் புதிய வியாபாரங்கள், புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. அடுத்தது துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வக்கர சனியில் தேவையில்லாமல் நம்மளே போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுப்பார். சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும். இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்கள் யோசிக்காமல் சில விஷயங்களை வந்து செய்வாங்க. நண்பர்களை யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பைஃபர்கேஷன் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து நண்பர்களால் நம்ம கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இவங்க யாரை வந்து வணங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போட்டுக்கிட்டே வாங்க. கெட்ட சகவாசங்கள் நம்மளை விட்டு விலகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல சனி இருந்தால் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம மருத்துவ செலவுகள் கொடுப்போம். ஸோ சின்ன மருத்துவ செலவுகள் குழந்தைங்களுக்கு அவ்வப்போது வந்து போகலாம். ஆஞ்சநேயருடைய வழிபாடு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லதை பண்ணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சொத்து வாங்கிறது, விற்கிறது, இதை இந்த 138 நாட்கள் தவிர்க்கலாம். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இல்லை அரசாங்க சம்மந்தப்பட்ட தலைவர்களோட நீங்கள் வந்து நட்பில் இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கலாம். நம்மளுடைய பெயர் கெடக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலே நமக்கு பேர் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம தவிர்த்து இருக்கலாம். மற்றவர்களிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கால சூழ்நிலையில் புதிதாக வேலை கிடைப்பது, இல்லை வேலையில் வந்து உங்களுக்கு பேரு புகழ் எல்லாம் உயருது, இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். மற்றபடி இந்த கால சூழ்நிலையில் மகர ராசி அன்பர்கள் கருட பகவானை வணங்கினால் மேலும் நற்பலன்கள் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுநாள் வரையில் தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகள் மளமளன்னு நடக்கும். ஒரு வெளிநாடு போகிறது, வீசா கிடைக்கிறது, திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்றாக சேர்றது, இது எல்லாமே அவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு சனி வக்கரம்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதிக்கு வராரு. அதனால் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் வலி, கால் வீக்கம், இல்லைன்னா எலும்பு பிரச்சனை, இல்லைன்னா தேவையில்லாத அறுவை சிகிச்சை, இந்த மாதிரியான விஷயங்களில் மீனராசி போய் மாட்டிக்குவாங்க. அதனால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நமக்கு தன்னம்பிக்கை குறையும். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் வந்து முருகப்பெருமானின் அருள், இல்லைன்னா நரசிம்மர் அருள், இவங்கள்ட்டெல்லாம் போய் சனிக்கிழமையில் வேண்டிக்கலாம். வெற்றிகள் உண்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.